நம் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் எது, உங்க வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எதுன்னு யார்கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து பணத்திலோ தங்கத்திலோ வைரத்திலோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னு யாருக்கிட்ட கேட்டாலும் நாம் பிறருக்கு ஆற்றும் உதவிகளும் அவர்கள் அதில் பெறும் நன்மைகளிலுமே இருக்கிறது. ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு, உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. அதாவது அந்த திருக்குறளுடைய கருத்து என்னன்னா, உதவி செய்யறது அப்படின்றது அளவை பொறுத்து அது சிறப்பாகாது, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே அந்த அளவு வந்து மதிக்கப்படும் சொல்லுவாங்க. அதனால இந்த உதவி நாங்க செய்யறோம்னா அது உங்களுடைய பண்பை பொறுத்து தான் வந்து அது மதிக்கப்படும். இவர் ஆல்ரெடி கடை வச்சிருந்திருக்காரு, அந்த கடை திருடு போயிடுச்சு. திருடு போனதுக்கு அப்புறம் அந்த கடைக்கு தேவைப்படுற திங்ஸ் எதையுமே இவரால் வாங்கி போட முடியல. காரணம் குடும்ப சூழ்நிலை, வறுமை அந்த மாதிரி இருந்திருக்கு. 3 டேஸ் தான் அதுக்குள்ளே நமக்கு தேவைப்படுற பணம் வந்து கிடச்சிருச்சு. இந்த பணம் கிடைக்கிற விஷயத்தில் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கல. எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். நன்றி. ஏன்னா என்னை நம்பி பணம் கொடுக்குறீங்க, அது கரெக்டான இடத்துக்கு தான் போய் சேருது. வேல்முருகண்ணனுக்காக ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. இதுக்கப்புறம் உதவ போகிற எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. ஸோ உடனே இவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஹோல்சேல் கடை தனலக்ஷ்மி ஸ்டோர்ஸ், அந்த கடையில் நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் நமக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஸோ எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக நடந்தது. அண்ணனுக்கு இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. கடையினால் அவர் லைஃப் சேஞ்ச் ஆகணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை விட அவர் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார்.